டேக் ஓவர் பண்ணிரும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு குஷினாவுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவளை ஒரு சீனுக்குள்ள இருக்க வச்சாங்க. அந்த சீனை விட்டு வெளியே போனா குஷினாவை ஈஸியா நைன்டெயில்ஸ் கண்ட்ரோல் எடுத்துருங்கிற மாதிரி குஷினாவை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. குஷினாவை பாதுகாக்கணும்னு சொல்லி மினாட்டோ ரசிங்கன்னு ஒரு புது ட்விஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த சமயத்துல தான் குஷினா அந்த சீனை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அதனால நைன்டெயில்ஸும் குஷினாவை கண்ட்ரோல் எடுத்து மினாட்டோ பலமா தாக்கியிருக்கும். அவ்வளவு பலமா தாக்கியும் மினாட்டோ குஷினாவுக்கு ஒரு சீனிங்க போட்டிருப்பாரு. அப்படி இருந்தும் நைன்டெயில்ஸ் விடுற மாதிரி தெரியல. அப்போ மினாட்டோ நான் குஷினாவை லவ் பண்றேன், அதனால அவளை ஈஸியா நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல லவ்வோட பவர் வேலை செஞ்சது. குஷினா அவளோட அடமாண்டியம் சீனிங் செயினை வச்சு நைன்டெயில்ஸ் சீன் பண்றாங்க. குஷினாவும் மினாட்டோவும் சேர்ந்து நைன்டெயில்ஸ் சீன் பண்ண பாக்குறாங்க. மினாட்டோ குஷினாவோட உள்ளுணர்வுக்குள்ள பூந்து நைன்டெயில்ஸ்க்கு ஒரு ரசிகனை போட்டு ஆஃப் பண்ணிருப்பாரு. இங்க இது எல்லாத்தையும் தாண்டி லவ் தான் நைன்டெயில்ஸ் சீன் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். அந்த இடத்துல எவ்வளவு சீனிங் போட்டிருந்தாலும் குஷினா மினாட்டோ மேல இருக்கிற அந்த லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணலனா நைன்டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது. இதை தான் மீட்டோ உசுமாக்கி குஷினா கிட்ட சொல்லியிருப்பாங்க. லவ் தான் ஹேட்ரட ஓவர் கம் பண்றதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நைன்டெயில்ஸ் எவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணுச்சு.